ஹாய்! தேங்காய் இல்லாத சமயத்தில சட்னி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? இந்த சட்னி செய்றது ரொம்ப ஈஸி. இட்லி, தோசை இதுகளுக்கு சைட் டிஷ்ஷா சாப்பிடும்போது அட்டகாசமா இருக்கும். முதல்ல இந்த ரெசிபிக்கு ஒரு கடாயில 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 20 பல்லு சின்ன வெங்காயம், கொஞ்சமா இஞ்சி, 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, 4 பல்லு பூண்டு. இத முதல்ல நல்லா வதக்கிக்கிறங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா தான் இருக்கும். நல்லா வெங்காயம், பூண்டு, இஞ்சினா நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் 1/4 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை இல்லட்டினா வறுத்த வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்து 1 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம், ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து, தண்ணி சேர்த்து மையா அரைச்சுக்கிறங்க. இந்த சட்னிக்கு தாராளமா தண்ணி சேர்க்கலாம். தண்ணியா வச்சா தான் சூப்பரா இருக்கும். நான் 200 எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில 1 ஸ்பூன் ஆயில், கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, காய்ந்த மிளகா எல்லாம் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் தாளிப்பு எடுத்து சட்னி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணா சூப்பரான மதுரையில ஃபேமஸான தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி கூட சூடான இட்லி, தோசை இதுகளுக்கு சைட் டிஷ்ஷா சாப்பிடும்போது அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நித்திலம் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் குடுங்க. நித்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.